நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அந்த இதில் உயிராய பெற்றேனோ ஊமையை போலே அப்படிங்கிறது திருக்கோளூர் பெண் பிள்ளையோட பிரவச்சனம். உயிராய பெற்றேனோ ஊமையை போலே அப்படின்னு. ஊமைனா உங்களுக்கு ராமாஜியோட அவரோட இதில் ஒரு ஊமை இருந்தான். ஊமை சிஷ்யன், ஒன்றுமே தெரியாது அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் ராமாஜருக்கு சேவை செய்யணும், அவ்வளோதான். நம்ம உடம்புல ஆத்மா வெளியில் போயிடுச்சுன்னா போனோன்னு தான் சொல்லும். ஆத்மாவை பேரை சொல்கிறோமா, இன்னான்னு சொல்கிறோமா, ஒன்றும் இல்லை. அது மாதிரி இவன் வந்து ஒரு போன மாதிரி தான். இவனுக்கு பேரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஊமான்னு அவ்வளோதான். அவனும் ஒரு இதில் இருக்கான். அவன் அந்த ராமானுஜரோட மடத்தில் இருக்கான். கூட மட வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். ராமானுஜர் இருக்கிற இடத்துல எங்கேயாலும் ஒரு இடத்துல இருப்பான். ராமானுஜர் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல இவன் எங்கேயாலும் ஒருத்தர் ஒரு மூலையில் இருப்பான். எதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பான். ராமானுஜர் ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். ஹெல்ப் பண்ணுன்றது இவனுக்கு. அது மாதிரி ராமானுஜரோட அந்த இடத்துல இருக்கவும் இவனுக்கு வந்து இவனோட வேலையே மடத்தில் வேலை செய்யறது தான். இவனுக்கு எல்லாரும் ஏதோ போனா போகிறது, அவன் எங்கேயோ தப்பி தவறி வந்திருக்கான், இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் ராமானுஜர் என்ன பண்ணுறாரு, இது மாதிரி ஒரு மாதிரி ராமானுஜரோட காலக்ஷேபம் நடக்கிறதுக்கு இங்கே மணிக்கணக்கில் போய் அங்கே உட்காந்துட்டு இருப்பான். ஒன்றும் புரியாது இவனுக்கு. பேசவும் வராது, இவனால் சொல்லவும் முடியாது. அவர் என்ன சொல்கிறாருன்னு இவனுக்கு புரியாது. ஆனாலும் அங்கேயே உட்காந்துட்டு இருப்பான். இது மாதிரி போயிட்டே இருக்கு. இது மாதிரி ஒரு நாள் பார்த்தார் ராமானுஜர். பார்த்துட்டு அந்த ஊமையை திடீர்னு ஒரு நாள் பார்த்துட்டு கூப்பிட்டார். இங்கே வான்னு கூப்பிட்டு அவனை கையை பிடிச்சி கூப்பிட்டு போனார். ஊமையனுக்கு வந்து ஒரே சந்தோஷம். ராமானுஜர் தன் பேரை தன்னை கூப்பிட்டாருன்னு ஒரே சந்தோஷம். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. கூப்பிட்டாரு, அப்படியே அவர் காலையை பிடிச்சிக்கிறான். அவர் கையை பிடிச்சி கூப்பிட்டு போனோடனே இன்னும் சந்தோஷம். ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போய் கதை சாத்திட்டு விடுறார். இதை வெளியிலேருந்து கூரத்தாழ்வார் பார்த்துட்டே இருக்கார் இது நடக்கிறத. என்ன ராமானுஜர் ஊமையனை பிடிச்சி கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டார். என்னன்னு தெரியல, போய் கதவை வேறு சாத்திட்டாருனே. கதவை சாத்தினோடனே ஊமையன் கீழே உட்காந்துட்டானா, ராமானுஜர் மேலே உட்காந்துட்டு அவரோட திருவடியை அவர் மேலே வச்சாராம். இந்த அந்த ஊமை மேலே வச்ச உடனே வச்சுட்டு ஸ்ரீரங்க பெருமாளை வேண்டினாராம். இவன் வந்து என்னுடைய பக்தன், இவன் எனக்காகவே சேவை செஞ்சுட்டு இருக்கான், இவனுக்கு வந்து மோட்சத்தை கொடு அப்படின்னு கேட்டாராம். ரங்கநாதர் தந்தோம்னு சொன்னாராம். தந்தோம்னு சொல்லி அவருக்கும் மோட்சத்தை கொடுக்குறாராம். இதை வந்து பார்த்துட்டு புலம்புறார் இவர் கூரத்தாழ்வார். இதை பார்த்துட்டு, ஐயோ நான் வந்து அந்த ஊமையை நான் பிறக்காம போயிட்டேனே, ராமானுஜர் திருவடியை தாங்குற சக்தி அந்த இது எனக்கு இல்லாத போயிட்டு அப்படின்னு அழறார் கூரத்தாழ்வார் வரும்போது தான் ராமானுஜர் வந்து சொல்லுறாரு. அப்போ கூரத்தாழ்வார் வந்து அவர் என்ன பண்ணுவார், தலையில காலை வச்ச உடனே அந்த ஊமையை அந்த தலையை கையை கூப்பிட்டு அந்த தலையை தாங்கிட்டவும் அப்படியே பணமாக வந்துடுவான். இது ராமானுஜருக்கு தெரியுது. அவனுக்கு வந்து அவனோட காலம் முடிய போகிறது, அவனை மோஷத்துக்கு அனுப்பணும்னு தெரிஞ்சுதான் அவனை கூட்டு அவனை இருக்க வச்சு அவங்க தலையில் காலை வச்சார். இல்லைன்னா அவன் வந்து அப்படியே அங்கேயே எங்கேயாலும் முடிஞ்சு செத்து போயிருப்பான் போடுறது. ராமானுஜருக்கு தெரியுது இவனுக்கு இந்த இப்போ முடிய போகிறது, இவனுக்கு மோட்டம் கொடுக்கணுன்ட்டு தான் வேகமாக கூட்டின்னு வர. வந்த உடனே அவனை கையை பிடிச்சி கூட்டின்னு வந்து அவனோட கடைசி காலம் இப்போ முடிய போகிறதுன்றது ராமானுஜருக்கு தெரிஞ்சிருக்கு. அது மாதிரி பண்ணுறார். இதை பார்த்த உடனே அவன் வெளியில் வந்தவுடனே, நாங்கள்லாம் மடையர்கள் தான், அவனை செத்து போயிட்டான் உடனே வெளில வந்தவுடனே ராமானுஜர் சொல்லுவார், ஊமையன் காலமாயிட்டான்னுவார். ஊமையன் காலமாயிட்டான உடனே அவனை தூக்கின்னு வருவா. எல்லாரும் வெளியில் ஊக்கி விடுவோம். ஊமையன்கிட்ட கூடத்தாழ்வார் புலம்பு வரான். உன்னை பிடிச்சி ராமானுஜர் கையை பிடிச்சி உள்ளே கூட்டு போனப்போ நான் என்ன நினச்சேன், ஆனால் உனக்கு வந்து மோட்சம் கொடுத்துருக்காரு ராமானுஜர், எவ்வளோ பெரிய விஷயம். நான் வந்து நீயா ஊமையாக பிறக்காம போயிட்டேன்னு பிறந்துதான் என் தலையில் காலை வச்சிருப்பாரு, என் தலையில் காலை வைக்காத ஒரு தலையில் காலை வச்சிருக்காரு, நீ எவ்வளோ பாக்கியம் பண்ணுவ அப்படின்னு. நாங்கள்லாம் மடையர்கள், நீ தான் உண்மையாகவே மடவன்றது நீ தான். மடவனுக்கும் மடையருக்கும் வித்தியாசம் என்னன்னா, மடவன்றவன் மடத்தை சேர்ந்தவன், மடையர்னா முட்டாள்னு அர்த்தம். இதை சொல்ற இதை அது மாதிரி நாங்கள்லாம் அது மாதிரி இருந்தவா, எங்களுக்கு வந்து இது கிடைக்காம போச்சு அப்படின்னு அழறார். கூரத்தாழ்வார் வந்து அழறார். இந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்பயுமே நீங்கள் வந்து ராமானுஜர் அந்த கோயிலில் வந்து அந்த நம்மளுக்கு வந்து இது கொடுக்குறா பாருங்க, சடாரி சாப்பிட்றா பாருங்க. அந்த சடாரியில் இருக்கிறது நம்மாழ்வார். அதே நம்மாழ்வார் சன்னதி இருக்குன்னு வைங்க. அந்த நம்மாழ்வார் சன்னதியில்
அங்கே ஒரு சடாரி இருக்கும் இல்லையா, அந்த சடாரியில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமானுஜர். பெருமாளோட சடாரி, பெருமாள் சன்னதியில் பெருமாளை சேவிக்கும் போது பெருமாளோட சடாரியில் இருக்கிறது நம்மாழ்வார், சடாரியில் இருக்கிற பாதம் வந்து நம்மாழ்வார் பாதம். அதே நம்மாழ்வாருக்கு சன்னதி இருந்து நம்மாழ்வாரோட சன்னதியில் இருக்கிற அந்த சடாரியில் இருக்கிறது, சடாரியில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமானுஜர், ராமானுஜரோட பாதம். இந்த ராமானுஜருக்குன்னு கோயில் இருக்குல்ல, ராமானுஜர் சன்னதி, அதில் ஒரு சடாரி இருக்கும். அதில் ஒரு சடாரி இருக்கும். அந்த சடாரியில் இருக்கிறது யாருன்னா திருப்பதியில் மட்டும் திருமலை நம்பி, மற்ற இடத்துல முதலியாண்டான். மற்ற கோயிலில் இருக்கிறதெல்லாம் முதலியாண்டான்னு பேர். முதலியாண்டான்னு ராமானுஜருடைய அவர் ஒரு ஆச்சாரியன், அவரோட பாதம் வந்து அதில் இருக்குது. முதலியாண்டானோட பாதம் இருக்குது. அதை சொல்கிறேன். முதலியாண்டான் வந்து ராமானுஜரோட ஒரு சிஷ்யன், பிரதம சிஷ்யன். அந்த சிஷ்யனோட அதை சொல்கிற அந்த அந்த அவர் சிஷ்யன் இருக்காருன்றது. அந்த மாதிரி அந்த ஊமைக்கும் மோட்சம் கொடுத்தவர் ராமானுஜர். ஊமைக்குன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் ஒன்றும் இவரை பக்தியே பண்ணல, இவருக்கு ஒன்றுமே பண்ணல, இவருக்கு ராமானுஜருக்கு அவன் எதுவுமே செய்யலை. அவன் அந்த மடத்தில் இருந்து அவன் பாட்டுக்கு ஏதாவது வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க, இருக்கிற வேலைகளை அதை எதை எடுத்து போடுறது பண்ணு. அவன் எதுக்கு செஞ்சுருந்தான்னா அவங்க சாப்பாட்டு இவாள் என்ன பண்ணா, சரி அவனுக்கு சாதம் போடுறான், அவன் எதை செய்கிறான், செஞ்சுட்டு போட்டோம், இருக்கிற வேலையை எதை வேற இறக்க எடுத்துகிட்டு வந்து போடுறது, அந்த அடுப்படியில் விறகு கொண்டு போடுறது, அடுப்படியில் இருக்கிற அவருக்கு யாருக்காக இருந்தாலும் அசிஸ்டண்ட் தான், மெயினாக ஒரு காரியமும் பண்ண தெரியாது, முழு காரியமும் பண்ண தெரியாது, முழு முட்டாள் அந்த அந்த இது போகாது. ஆனால் அந்த முட்டாள்தனத்தால் இவர் என்ன பண்ணுறார் ராமானுஜர், அவன் சாகும்போது அவன் இவ்வளோ நாள் இந்த இதுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கான்றதை, அவனோட முட்டாள்தனமே அவனுக்கு மோட்சத்தை வாங்கி கொடுத்துருது. இவன் இப்படி இருக்கான்றதை அவனை கையை பிடிச்சி இவர் கூட்டின்னு போகிறார் ராமானுஜர். எங்கேயாலும் ஆச்சாரியன் கூட்டுன்னு போய் பண்ணதுன்றது அதுதான், அதுலேருந்து தான் நம்ம வந்து மற்ற ஆச்சாரியன்லாம் கூட்டின்னு போய் பண்ணுவான்றது சொல்கிறாலே. அது காரணம் என்னென்னா ஆச்சாரியன் வந்து இவரை வந்து கையை பிடிச்சி கூட்டின்னு போகிறார். அந்த ஊமையனை கையை பிடிச்சி கூட்டின்னு போய் ராமானுஜர் கதவை சாத்திட்டு உள்ளே உட்கார சொல்லிட்டு அவன் தலைமையில கால் வைக்கிறார். இதை வந்து கூட அந்த கால் சாவி துவாரத்து வழியாக பார்க்குறாரு. பின்னாடியே போனவர் பார்க்க முடியல. சாவி துவாரத்து வழியாக உள்ளே என்ன பண்ணுறாரு பார்த்தவனுக்கு ஷாக். அவனுக்கு வந்து மோஷம் கொடுக்குறாரு. அவன் உடனே அப்படியே அவர் காலை பிடிச்சிருந்தவன் இவர் காலை அவர் தலையில் வச்ச உடனே அப்படியே விழுந்துருவான் பணமா. அவன் அப்படியே புலகாங்கிதப்பட்டுருவான். தனக்கு வந்து ராமானுஜர் கையால் மோஷம் கிடச்சி, ராமானுஜரோட கால் தலையில் பட்டு இருக்கும்போதே போயிடணும்னு நினச்சிடுறான். அவன் என் உயிர் போயிடணும், இந்த நேரத்தில் என் உயிர் போயிடணும், அவரோட பாதம் வந்து என் தலையில் பட்டிருக்கு, அவர் பாதத்தை எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு உயிர் போயிடணும். அதே மாதிரியே ஆகிடுறது. அதே மாதிரி ஆன உடனே அவர் வந்து அவருக்கு மோட்சத்தை கொடுன்றார். ரங்கநாதர்கிட்ட ராமானுஜர் வட்டிக்கிறார். அதை வந்து சொல்கிறார், ஒரு சாதாரண ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு ஊமைக்கு கூட மோட்சம் வாங்கி கொடுத்தியே, ஊமைக்கு மோட்சம் வாங்கி கொடுத்தியே அப்படின்னு சொல்கிறார் இவர். அதை அவன் சொல்கிறான் திருக்கோவில் பெண் பிள்ளை. அது மாதிரி நான் என்ன ஊமை மாதிரி ஆனேன், ராமானுஜர் மோட்சம் வாங்கி கொடுத்தேன். யார்கிட்ட சொல்கிறார்? ராமானுஜர்கிட்டே சொல்கிறாரு. ராமானுஜர்கிட்டே சொல்லும்போது தான் ராமானுஜருக்கு உள்ளுக்குள்ளே சிரிப்பாகவும் இருக்கும். இன்னொரு பக்கத்தில் இவன் எவ்வளோ பெருமையாக நினச்சிட்டு இருக்கா, இவளுக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரியும். இந்த விஷயங்கள்லாம் இவளுக்கு எப்படி தெரியும்? என்னோட இதுக்குள்ளே நான் கூட்டு போய் ஒரு கூரத்தாழ் வேறு வச்சு இது பண்ணுது. இதெல்லாம் அங்கே இருக்கவளுக்கு தெரியும், அங்கே சிஷியாளுக்கு தெரியும், மடத்தில் இருக்கவளுக்கு தெரியுன்றது நியாயம். இவளுக்கு எப்படி தெரிஞ்சுது? இவன் எங்கேயோ திருக்கோளூரில் இருக்கா, இவ ஒரு பொம்பளை பிள்ளை, பெண் பிள்ளை, இவளுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கேன். இவ்வளோ பெரிய ஒரு ஞானி இவள் வந்து நாட்டை விட்டு போகிறேன்றாலே இவளை போக விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் மனசில். இவளை போக விட மாட்டார், கடைசி வரைக்கும் விட மாட்டார். இவள் போகும்போது இவளை தடுத்து நிறுத்தி இவளை ஆட்கொண்டு இவளையும் தன்னுடைய சிஷியனாக மாற்றிட்டுவார். கடைசியில் அவளை வந்து நீ போகக்கூடாது சொல்லிட்டு தான் ராமானுஜர்னு சொல்லுவார். தான் ராமானுஜர்னு சொன்னோடனே அவள் அப்படியே துடிச்சு போயிடுவாள். துடிச்சு போயிட்டு ராமானுஜரா நீங்கள் தான் ராமானுஜரான்னு அதுக்கப்புறம் அவர்கிட்ட சரணாகதி பண்ணிப்பா. அவர் சரணாகதி கொடுத்து அவளுக்கு மோட்சத்தையும் கொடுப்பார். அந்த மாதிரி இது போகும். இந்த இடத்துல வந்து அதுதான் சொல்கிறா உயிராய பெற்றோரும் ஊமையை போல அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்கிறான். அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். அந்த ஒரு ஊமைக்கு மோட்சம் கொடுத்ததை இவன் சொல்கிறான். ராமானுஜர் ஊமைக்கு மோட்சம் கொடுத்ததை ராமானுஜர்கிட்டே சொல்கிறா இவன். நாளைக்கு அடுத்ததில் பார்ப்போம். தேங்க்யூ.